வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 8 and 10 இயர்ஸ் அப்படின்றத பார்க்கச்சு. அதில் எதெல்லாம் பாசிட்டிவ் பிஹேவியர்ஸோ அது எல்லாமே பெரியவங்க அதை பண்ணி என்ன பண்ணணும், அதுபோல் அவங்க பழக்கப்படுத்திக்கணும். அவங்களுக்கு ஏதோ பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் இல்லை அப்படின்னா தட் ஷுட் பி எஸ்யூர்டு. அது என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு பாசிட்டிவ் பிஹேவியர் எதுவோ அது போல் பெரியவங்களும் பழக்கப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எதுக்குன்னு சொன்னால், பிள்ளைங்க நம்ம தான் சொல்கிறோம் லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்விங். அப்படின்னா நமக்கு என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அந்த பழக்க வழக்கங்களில் சிறப்பானவைகள் என்ன பண்ணணும், வெளிக்கொணர வேண்டும். அதுவே மிளிர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மிளிரினா அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. அதை கற்றுக்கிட்டா அது அவங்களுக்கே அது சிறப்பாக அமையும். அவங்க இன்னும் அதை ரிஃபைன் பண்ணுவாங்க ஓவர் த பீரியட். அப்படின்னா சிறப்பான பழக்க வழக்கங்கள் இருப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதுபோல் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த டிஸ்ரப்டிவ் பிஹேவியரும் இந்த 8லேருந்து 10 வயசு வரைக்கும் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் என்ன சொன்னால், சிலவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, உடனே அவங்கள்ட்ட மொபைலை வாங்கி அதை அமுக்கிட்டு வேறு சேனல் பார்க்கும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஏன்னா பாட்டி தான் பார்க்குறாங்கன்னு வைங்க, பாட்டி எனக்கு நானும் வேறு சேனல் பார்க்குறேன், எனக்கு கொடுக்குறியா பாட்டி அப்படின்னு கேட்டால் ரொம்ப சரி, இதை கொடுக்குறேன் தங்கம் அப்படின்னு கிராண்ட் மதர் கொடுத்துடுவாங்க. தாத்தா கிட்ட பார்த்துருந்தாலும் தாத்தா என்ன சொல்லுவாங்க, இந்த நியூஸை வண்டி பார்த்துட்டு தந்துடுறேன் செல்லம், அதுக்கப்புறம் நீ பார்க்கலாம். ஓகே, அதனால் என்ன வரும்னா ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன், அடுத்தது காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வரும். அதெல்லாம் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் இருக்கணும்னு சொன்னால் சில பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தே வில் கம் அண்ட் என்ன தெரியுமா, ஸ்நாச் த மொபைல், ஸ்நாச் தி ரிமோட் அப்படிலாம் எடுத்துகிட்டு பிடுங்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொடுக்குறியா எனக்கு, நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டு வாங்கினா அந்த அளவுக்கு யூ ஷுட் புட் ஃபோர்த் யுவர் நீட்ஸ், யூ ஷுட் புட் ஃபோர்த் யுவர் என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதனால் அது என்ன ஆகும், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் சிறப்பாக வளரும். அப்படி ஸ்நாச் பண்ணிட்டு போகும்போது பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு வேளை கீழே விழுந்துட்டா, மொபைலாக இருந்தாலும் அதுக்கு அடிபட்டுடும், அது சில நேரத்தில் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. ரிமோட்டாக இருந்தாலும் கீழே விழுந்துட்டா மறுபடியும் வி ஷுட் கோ, சில சமயம் இட் மேலே விட்டு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால் கேட்டு வாங்கிறது ரொம்ப சரியானது. அப்புறம் சில பசங்க கொடுக்காட்டாக்க என்ன பண்ணுவாங்க, டெம்பர் டான்ட்ரம்ஸ், அதனால் கீழே போட்டு சத்தம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, உனக்கு என்ன வேணுமோ அதை பொறுமையாக கேட்டு வாங்கணும். இதில் முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ் இதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். சில வீட்டில் பேரண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேணும்னா அது ஒரு வேலையை செய்வாங்க, வாண்டாட்டா ரொம்ப சத்தம் போடுவாங்க. காரணம் இல்லாமல் பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி அப்போ ஒரு லிங்க் எடுத்துக்கிட்டு அனாவசியமாக தேவில் மூட் அவுட் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பிஹேவியர் இருந்தால் தட் இஸ் அ ராங் மாடல் டு த சைல்டு. அது பேரண்ட்ஸ் பண்ணாலும் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்குச்சா மரியாதை இல்லாமல் இவங்க பேசினா இவங்களையும் நாளைக்கு இதே குழந்தை மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா பழக்கங்களும் நல்ல பழக்கங்களாக இருக்குது. நம்ம குழந்தைக்கு எல்லா பழக்கங்களும் சொல்லறத உடனே கேட்கும். இந்த சாமானெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கண்டிப்பாக அதை ஆர்கனைஸ் பண்ணுமா இருக்கணும். இதோ வரேன்ப்பா, இது ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஐ ஷல் பி தேர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதை கேட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சாமான் எடுத்து வைன்னு சொன்னால் அதை காதிலே வாங்குறதில்ல, அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது ஷுட் நாட் பி, இட் இஸ் நாட் சம்படிஸ் எல்ஸ். யார்தோ டம்ளரில் எடுத்து வைக்க சொல்லலை, அவங்களோட பாக்ஸு, அவங்களோட வாட்டர் கேனு, அவங்களோட டிஃபன் பாக்ஸு, அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதை தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க சொல்கிறோம். அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அது சிறப்பாக அமையும். எதுக்கு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம், ஒய் ஷுட் நாட் பி டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் எனக்கே இருக்கக்கூடாது, ஒய் ஷுட் நாட் ஐ ஹாவ் திஸ் அப்படின்னு சில பிள்ளைங்களை கேட்கும் தான். நிறைய இட் இஸ் மோஸ்ட் வெல்கம், யூ ஆர் என்ன பர்மிட்டட் டு ரைஸ் கொஸ்டின்ஸ், ஐ எம் ரெடி டு ஆன்சர் அப்படின்னு சொல்லி. ஏன் டிஸ்ரப்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், எப்போவும் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருந்தால் எந்தெந்த சாமான் எப்படி வச்சுக்கணும், புக்ஸ் எல்லாம் அடுக்கி இருக்கணும், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பேக்கை கீழே வச்சு அழகாக சாமான் எடுத்து வெளியில் வைக்கணும், அப்புறம் யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்தால் அந்த மைண்டும் பார்க்குற சாமான ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு சொல்லி நம்மளும் அதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஸோ ஆர்கனைஸ்டு திங்ஸ், ஆர்கனைஸ்டு ஆக்ஷன்ஸ், ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அது எல்லாமே ஏற்புடையது. இட் வாரண்ட்ஸ் அப்ரிசியேஷன், இட் வாரண்ட்ஸ் அக்கலர்ட்ஸ், அதெல்லாம் கிடைக்கும். அதனால எல்லாமே ஆர்கனைஸ்டாக தான் இருக்கணும். ஒரு பென்சில் பாக்ஸ்னால் அது எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போட்டு வந்தோடனே அது தப்பாக இருக்கலாம், எல்லாம் கலைஞ்சிருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்ன பண்ணணும், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்.
ஒருவேளை அம்மாவும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, என்ன டாக்டர் எல்லாம் அம்மா பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் தே மே லைக்லி டு என்ன பவுன்ஸ் பேக் டு மீ. இட் இஸ் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். எதுக்கு சொன்னால், அது உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போனால் கூட தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தை தூங்கிடுத்துனா கூட அவளோட ஸ்கூல் பேக் எடுத்து பார்த்து எதெல்லாம் கலைஞ்சிருக்கோ எது சரியாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி அந்த பென்சில்லாம் ஷார்ப்பன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுக்கணும். அம்மா ஆஃபீஸ் போனால் கூட இதுதான் டியூட்டி அவங்களுக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே, லாஸ்ட் பிஃபோர் கோயிங் டு பெட், பிஃபோர் ரெக்ளைனிங் டு த பெட், அதை அவங்க பண்ணி வச்சுக்கலாம். காலையில் எழுந்து நீ இதுக்கு பென்சில் கூட சீவிக்க மாட்டியா அப்படின்னு குழந்தைய கேட்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே செய்து வச்சிருக்குது அப்படின்றது அந்த குழந்தை புரிஞ்சுட்டுதுன்னா நிச்சயமாக நான் பாரு நேற்றுக்கு நானே பண்ணி வச்சேன், இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு முதல்ல ஸ்கூல் போகிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுவோம், அப்புறம் we will sit before the books and start writing our homeworks அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அது ஒரு பாசிட்டிவ் பிஹேவியராக அவங்க முன்னாடி அதை வைக்கணும். இது தட் இஸ் வை ஐம் டெல்லிங், எல்லாமே அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னு சொன்னால் டிஸ்ரப்ஷன் இல்லாமல் அப்ரோப்ரியேட்னஸ் வந்ததுன்னா இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். அந்த குழந்தையோட பிஹேவியரை நம்ம எங்கேயுமே போய் திருத்தவே வேண்டாம். அது எப்போவுமே இப்போ இந்த மாதிரி பழக்கம் வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தை என்ன இருக்கும், நல்ல குழந்தையா, சிறப்பு குழந்தையா, எல்லாராலையும் மெச்சத்தகுந்த குழந்தையா அது இருக்கும். அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன், தீஸ் பிஹேவியர்ஸ் ought to be organized. It should be in the organized behavior or to be expressed in the home as well as in the classroom. எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. எது வேணுமோ அதை கேட்டால் கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த குழந்தை தான் கிளாஸில் மானிட்டராக இருக்குன்னு வைங்க, ஒரு செக்ஷனுக்கு ஒரு பீரியடில் இந்த குழந்தை தான் மானிட்டர்னா ஷி வில் ஆர்கனைஸ் எவ்ரி திங் இன் சச் அ வே அண்ட் எக்ஸ்பிரஸ் திங்ஸ். அதெல்லாம் கரெக்டாக பண்ணும். அந்த டீச்சர் வில் ரியலி அப்ரிஷியேட் த சைல்டு. அப்படி அப்ரிஷியேட் பண்ணால் அவளோட என்ன பண்ணோம், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கே அது நல்லபடியாக மொரேல் பூஸ்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கொன்று ரிலேட்டட் தான். ஆனால் அந்த 8லேருந்து 10 வயசுக்குள்ளே அந்த குழந்தைய ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயங்களுக்கும் அவளுக்கு டைம் இருக்குது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்னாச்சு, இந்த கேட்ஜெட் முன்னாடி உட்காந்து எப்போ பார்த்தாலும் வேடிக்கை பார்க்குறத காட்டிலும் நிச்சயமாக நம்மளோட என்ன முடியுமோ அதை சிறப்பாக செய்யணும். அதுக்கு தாய் தகப்பன் உறுதுணையாக இருக்கணும். அதே நேரத்தில் வகுப்பறையில் அவங்க சிறப்பாகவும் எளிமையாகவும் அதே சமயத்தில் ஒரு கொண்டாடத்தக்கின பிஹேவியரை வெளிக்காட்டுறதுக்கும் அவங்கள தயார் பண்ணணும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம குழந்தைய சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னா அதே நேரத்தில் அவங்களோட கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் பெரிய அளவில் மொரேல் பூஸ்டர் மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.